ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் அவங்கள செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு தாங்க. இவங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆனோம் அப்படின்னா, அது நமக்கும் நல்லது, அவங்களுக்குமே நல்லது. அதனால் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறதுக்கு, அவங்கவுங்க வாழ்க்கைகள் மாறுறதுக்கு நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசோட மருத்துவ கல்வி இயங்கு நகரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. சரிங்களா? ஸோ கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி அரசு ஆணை அப்படின்ற மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. அது ஓட்டுநர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 19,500 இருந்து 71,900 அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், 19,500 இருந்து 71,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு ஊதியத்தின் கீழே தான் அவங்க வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 2 போஸ்ட்டு தாங்க, அதுவும் நிரந்தர போஸ்ட்டுங்க. இது தற்காலிகமான போஸ்ட்டு கிடையாது, நிரந்தர போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30/5/2025. சரிங்களா? கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரியா? அது போக வயது உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொது பிரிவினர் கீழே COVID-19 நோய் தொற்றினால் பெற்றோர்களை, தாய் மற்றும் தந்தையினை இழந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டியல் இனத்தவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. முன்னுரிமை பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பெண் ஆதரவற்ற விதவை அதுக்குள்ளே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வயது 20லேருந்து 37 வரைக்கும், வயது 20லேருந்து 32 வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கனரக வாகன ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பேட்ச் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 2 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பம் நேர்லையோ இல்லை தபால் மூலியமாகவோ இல்லை மின்னஞ்சல் மூலியமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மின்னஞ்சல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, dean.gkgimc@tn.gov.in அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். இல்லைப்பா நேரில் போய் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் போஸ்ட் அனுப்பணுன்னாலும் அதுக்கு அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதோடு என்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம், முன்னுரிமை சான்று, ஆதார் அட்டை ஆகிய நகல்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? டீட்டெயில்டாக இந்த லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு இல்லைப்பா எனக்கெல்லாம் இது உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே.